குறைஞ்சபட்சம் 1000 வருஷம் பழைய காசு, எல்லாம் ராஜராஜ சோழன் காசு. கிங் ஆஃப் ஹாபின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாபி வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷம். இதுல வந்து இந்த ஓட்டக்கால்லாம் பிரிட்டிஷ்காரங்க லாஸ்ட் காயின் தான். இந்த மாதிரி இந்தியாவில 1000 ரூபாய் காயின் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் கோயில் கட்டி 1000 வருஷம் ஆனதுக்காக தஞ்சாவூர் காயின்ஸ். கரன்சிலேயே உங்களோட பிறந்த தேதி, உங்களோட கல்யாண வருஷம் ஆனது, இந்த மாதிரி டேட்டு பிரகாரம் எடுத்து தர முடியும். இந்தியாவோட பழைய 1000 நோட்டு, தஞ்சாவூர் கோயில் வச்சு போட்ட நோட்டு. இது பின்பக்கம் தஞ்சாவூர் படம் இருக்கும். இது பழைய நோட்டு. இந்த மாதிரி அந்த காலத்துல 5000 10,000 வந்திருக்கு. முத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்து முத்திரைகள், சங்கு முத்திரைகள், இப்படி முத்திரைகள் இருக்கு. இந்த நாணயவியல் சம்பந்தமா, கலெக்ஷன் சம்பந்தமா நிறைய ஃபேக் நியூஸ் வருது. உதாரணத்துக்கு 756 போட்டா பல லட்சம் போகுது, அந்த காயின் இருந்தா எவ்வளவு லட்சம் போகுது, அவ்வளவு லட்சம் போகுது. அதெல்லாம் நிறைய காயின் தான், நிறைய நியூஸ், ஃபேக் நியூஸ். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சார் நல்லா இருக்கு. ஓகே சார், நம்ம கடை எங்க இருக்கு, நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கடை டீடைல்ஸ் அண்ட் லொகேஷன் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? தாராளமா சார், சொல்லுங்க சார். நம்ம கடை NSC போஸ் ரோடு, பாரிஸ்ல இருக்கு சார். இங்க வந்து சவுகார்பேட்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாவோட பேரு. இங்கதான் நம்ம கடை இருக்கு. நம்ம பழைய நாணயங்கள், பர்த்டே நோட்ஸ், ஓல்டு ஆன்டிக்ஸ், சின்ன பழைய கலைப்பொருள்லாம் பையிங் செல்லிங் பண்றோங்க. இது பிரதான அந்த காலத்துல 1000 வருஷம் முன்னால பழைய காயின்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு சார். ஃபேன்சி நம்பர்ஸ், பர்த்டே நோட்ஸ், இந்தியாவோட நோட்ஸ், ஃபாரின் நோட்ஸ், இப்படி எல்லாமே இருக்குங்க. சரி, ஓகே சார். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், அதோட டீடைல்ஸ் சொல்ல முடியுமா? எடுத்த உடனே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பழைய காயினை பார்க்கலாம். 1000 வருஷத்துக்கு முன்னாடியா? ஆமா சார். இப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடியான காயின்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கு. இதாங்க குறைஞ்சபட்சம் 1000 வருஷம் பழைய காசு, எல்லாம் ராஜராஜ சோழன் காசு. இந்த மாதிரி நிறைய காசு ரிவர் பெட்ல இதெல்லாம் கிடைக்கும். இந்த காசு ரிவர் பெட்ல கிடைக்கும். இந்த காசு இன்னைக்கும் கிடைக்குது. ஆறுகள்ல மண்ணு தோண்டும் போது கிடைக்கும். இந்த மணல்ல இந்த காசு அந்த காலத்துல நாகரிகங்கள் பூராமே மணல்ல தான் உண்டாகப்பட்டது. ஆத்த ஒட்டி தான் உண்டாக்கப்பட்டது. ஆத்த ஒட்டி தான் அழியப்படுது. இது கிங் ஆஃப் ஹாபின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாபி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய பொக்கிஷம். இது நம்ம நேத்து பார்த்த 1 பைசா 2 பைசாவே நீ பார்க்க முடியுமா? 20 காசு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதாங்க இது கிங் ஆஃப் ஹாபி சொல்லுவாங்க. நல்ல ஹாபி. இந்த ஹாபி வந்து ஒரு நல்ல ஹாபிங்க. இதுல வந்து பல விதங்கள் இருக்கு. மீன் வளர்க்கறது ஒரு ஹாபி தான். இது வந்து காயின்ஸ், நாணயத்தை நாணயம் கொடுத்து வாங்குறோம் நம்ம. சரிங்களா? இது வந்து ராஜராஜ சோழன் காசு. இதெல்லாம் இந்த காசு 1000 இயர்ஸ் ஓல்டு. இதுக்கு அடுத்து பின்னால வர்றது இந்த முகல் காயின் சொல்லுவாங்க. இந்த முகல் காயின் அடுத்து இதெல்லாம் இந்தியாவோட ஸ்டேட் காயின்ஸ், நாயக்கர் காலத்து காசு. இப்படி வரும். இதுல வந்து இந்த ஓட்டக்கால்லாம் பிரிட்டிஷ்காரங்க லாஸ்ட் காயின் தான். இந்த மாதிரி காயினோட முடியுது. அதுக்கப்புறம் சுதந்திரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம காசு வருது. 1949 இருந்து அதுக்கப்புறம் நம்ம காசு வருது. இது நம்ம காசு வந்து அசோக சக்கரம் போட்டு வரும். அப்படியே வரிசையா இந்த கரண்ட்ல வரைக்கும் வந்துட்டு இருக்கு. இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் பட்டன் கலெக்ஷன் சார். எல்லாமே பட்டன்ஸ். இதெல்லாம் ஒண்ணு பிரிட்டிஷ் காலத்து பட்டன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு. அப்ப அரசர்கள் யூஸ் பண்ண அந்த காலத்து கோட்ல சொன்னது. இதெல்லாம் இந்தியாவில போடப்பட்ட வெள்ளி காசுகள். இதெல்லாம் இந்தியாவில போடப்பட்ட 1000 ரூபாய் காயின்லாம் இருக்கு. 1000 ரூபாய் காயினா? 1000 ரூபாய் காயின்லாம் இருக்கு. இந்தியாவில போடப்பட்ட 1000 ரூபாய் காயின்லாம் இருக்கு. இந்தியாவில 1000 ரூபாய் காயின் போட்டிருக்காங்க. தஞ்சாவூர் கோயில் கட்டி 1000 இயர்ஸ். இது எந்த வருஷம் போட்டது? இது வந்து 1910ல வந்திருக்கு. இந்த காயின்லாம் 1910ல வந்திருக்கு. தஞ்சாவூர் கோயில் கட்டி 1000 வருஷம் ஆனதுக்காக தஞ்சாவூர் காயின்ஸ். பின்னால பாத்தீங்கன்னா கோயிலோட படங்கள் இருக்கும். கோயிலோட படங்கள் இருக்கும். 1000 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. இது வந்து நல்ல வெள்ளி. இது வெள்ளி கிடையாதுங்க. இது மட்டும் வெள்ளி. இதோட கவர்மெண்டோட ரெஃபரன்ஸ் பூராமே உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை பார்த்து படிச்சுக்கலாம். தேவைன்னா வாங்கிக்கலாம். இது பூரி ஜெகநாத காயின் 1000 ரூபாய் காயின். இன்னொரு புழக்கத்துல இல்ல. இதுக்காக தஞ்சாவூரை பெருமைப்படுத்துறதுக்காக இந்த காயின் அடிச்சு. ஆமா ஸ்பெஷல் இஷ்யூ. இது மட்டும் வெள்ளி. இது வெள்ளி கிடையாது. ஹாபியில வருது. 350 ரூபாய் காயின் வருது, 350 ரூபாய் வருது, 400 ரூபாய் காயின் வருது. நிறைய விதமா காயின் இருக்கு. இதுக்கு 100 ரூபாய் காயின் இருக்கு. எம்ஜிஆருக்காக 100 ரூபாய் காயின் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய அடுத்த ஃபியூச்சர்ல கலைஞருக்காக போட போறாங்க 100 ரூபாய் காயின். அப்படி நிறைய வருது. கரன்சிலேயே உங்களோட பிறந்த தேதி, உங்களோட கல்யாண வருஷம் ஆனது, இந்த மாதிரி டேட்டு பிரகாரம் எடுத்து தர முடியும். ஓகே சார். உங்க வெட்டிங் டேவோ, உங்க பர்த்டேவோ, அல்லது வந்து உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் டேட்டு, வீட்டு கிரகபிரவேசம் டேட்டு, இது தேதி வந்து நோட்ல வரும். அதை வச்சு உங்களுக்கு எடுத்து தரப்படும். எதுனாலும் சரி, இதுதான் நம்மளோட. இது கிடைக்காது ஈஸியா. இதை பண்ணி தர முடியும் நம்மளால. இப்ப நான் பிறந்த டேட்ல எனக்கு நோட் எடுத்து தருவீங்க? கண்டிப்பா தர முடியும். இப்ப நான் கேக்குற நோட் எடுத்து தருவீங்களா? கண்டிப்பா. அதாவது இப்ப 100 ரூபாய் நோட்ல கேட்டிருந்தாலுமே நீங்க எடுத்து 10 20 மட்டும் கொஞ்சம் வேகமா கிடைச்சிடும். மத்ததெல்லாம் டிலே ஆகும், கொஞ்சம் லேட் ஆகும். தேடணும், கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் தேடிதான் தரப்படும். முடிஞ்ச அளவுக்கு 90% கிடைக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆமா. இது ஒரு செட் பாருங்க. டேட் ஆஃப் பர்த்லயே 1 ரூபால இருந்து 500 வரைக்கும் ஒரே டேட்டு.
ஓகே சார். சாரி, 260599. பாருங்க, எல்லாமே ₹1 இருந்து ₹20, ₹50, ₹100, ₹200, ₹500 வரைக்குமே அவங்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இப்ப ரஜினிகாந்த் பிறந்த நாள் டேட்டா பேர் தர முடியும், சச்சினுக்கு டேட்டா பேர் தர முடியும், இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டா பேர்த்தும் தர முடியும். உங்க வீட்டு குழந்தைங்க யாரோட டேட்டா பத்தி கேக்குறீங்களோ அவங்களோட டேட்டா ஓரளவு கிடைச்சிருங்க. நாங்க பிறந்த வருஷத்திலேயே கிடைச்சிருமா? ஆமா ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா நான் கேட்டுக்கலாம். இது 3ஆம் தேதி 10வது மாசம் 19வது வருஷம் 2019 வருஷம். இப்படி இந்த வியூல வரும் உங்களுக்கு. மொத்தமே 6 ஸ்தானம் தான். இந்த 6 ஸ்தானத்துக்குள்ள தேதியும் மாசமும் வருஷமும் ஜாயின் பண்ணணும். இந்தியாலேயே பல விதமான நோட்டுகள் இருக்குங்க. அதுலயும் இப்ப உள்ள ரன்னிங்லயே ஃபேன்சி ரப்பர் ஒரு கலெக்ஷன் இருக்கு, நல்ல கலெக்ஷன். இது ஒரு 19 நோட் ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து ஈஸியா கிடைக்காது, தேடுறது கொஞ்சம் கஷ்டம். இப்ப வர்ற கலெக்ஷன்ல இப்படி ஒரு ஹாபி சேர்க்கலாம். கலைப்பொருள்ல சேகரிப்புல இது ஒரு டிபார்ட்மெண்ட். இப்படி பழைய 100 நோட்லாம் சேர்க்கலாம், பழைய விதவிதமா சேர்த்துட்டு போலாம். அவங்கவுங்க விருப்பம். நடைமுறையில உள்ள காயினை கூட நீங்க சேர்க்கலாம். இப்ப ஒரே நோட்ல உங்களுக்கு சீரியல் வைஸா வேணும், உங்களுக்கு வரிசையா வேணும் அப்படின்னு நீங்க சொன்ன பார்த்தாங்க. அந்த ₹500 நோட்லயே பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க சேர்க்கணுமோ இவங்கள்ட்ட வந்து கேட்டீங்கன்னா அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. எந்த நோட்ல கேட்டாலுமே அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இது இந்தியாவோட பழைய 1000 நோட்டு. தஞ்சாவூர் கோயில் வச்சு போட்ட நோட்டு. இது பின்பக்கம் தஞ்சாவூர் படம் இருக்கும். இது பழைய நோட்டு. இந்த மாதிரி அந்த காலத்துல 5000, 10,000 எல்லாம் வந்திருக்கு. அந்த நோட்லாம் இன்னைக்கு கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி இது எடுத்தீங்கன்னா இந்தியா போர்ச்சுகீஸ் இந்தியா நோட்டு. இது வந்து கோவால போடப்பட்ட நோட்டு. கோவா இருக்க வரைக்கும் அவங்க இருக்க வரைக்கும் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் போகும்போது இந்த மாதிரி ஓட்ட போட்டு கொடுத்து போயிட்டாங்க, செல்லாதுன்னு அறிவிக்கிறதுக்காக. இந்த மாதிரி நிறைய எல்லா நோட்டுகளையுமே ஓட்ட போட்டாங்க. ஆமா, அன்னைக்கு ரன்னிங்ல அந்த நோட்டை அப்புறம் ஓட்ட போட்டாங்க. மிச்சம் தான் ஓட்ட போட்டோம். இப்ப இன்னைக்கு வந்து கலெக்ஷன்ல தான் அந்த நோட்டு யூஸ் ஆகும். ஆனா கோவா நோட்டு இது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப சின்ன பரப்பளவு தான் ஆண்டிருக்காங்க. அதுக்காக அந்த நோட்டு. இந்த மாதிரி இதுக்கு அடுத்து ஃபாரின் நோட் இருக்கு, ஃபாரின் காயின்ஸ் இருக்கு, அப்புறம் பழைய கலைப்பொருள், சின்ன சின்ன பொம்மைகள் இருக்கு, முத்திரைகள் இருக்கு. இந்த மாதிரி முத்திரைகள் இருக்கு. இதெல்லாம் அந்த காலத்து முத்திரைகள், சங்கு முத்திரைகள், இப்படி முத்திரைகள் இருக்கு. அப்புறம் மெடல் கலெக்ஷன் ஒண்ணு வரும். அந்த காலத்து ராஜா காலத்துல கொடுக்கப்பட்ட மெடல்கள் இருக்கு. வெள்ளிலையும் தங்கத்திலையும் காப்பர்லயும் வரும். இந்த மெடல் மட்டும் வெள்ளிங்க. இதெல்லாம் நிக்கல்ல வரும். சிப்பாய்களுக்காக கொடுக்கப்பட்ட மெடல். இது வந்து ராஜா காலத்துல போடப்பட்டது. பிரிட்டிஷ்காரங்க அந்த காலத்துல சிப்பாய்களோட அவங்கள பெருமிதப்படுத்துறதுக்காக இந்த மெடல் எல்லாம் கொடுத்தாங்க. இது சுதந்திரத்துக்கு பின்னாலேயே வந்திருக்கு, முன்னாலே வரும். இப்பயும் மெடல் கொடுக்கப்படுது. இப்பயும் மெடல் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அப்படி பேர் ஒவ்வொரு பேர் இருக்கு. இந்த மெடலுக்கு வந்து ஒருத்தரோட வீர சாகசத்துக்கு தான் மெடல், சாதனைக்காக கொடுக்கப்பட்ட மெடல். இந்த நோட்டு பாத்தீங்கன்னா ஜெர்மன்ல போடப்பட்ட நோட்டு, 1910. இந்த நோட்டு வந்து அந்த காலத்துல 1000 மார்க் சொல்லுவாங்க. இந்த நோட்லாம் வந்து கலெக்ஷன்ல ஹாபில சேரும். இப்ப இதுவும் அதே மாதிரிதான், ஜெர்மன் நோட்டு. இப்ப அந்த காலத்துல பெரிய பெரிய சைஸ்ல பெரிய பெரிய நோட் போட்டிருக்காங்க. பெரிய பெரிய சைஸா இருக்கும், சைஸே பெருசா இருக்கும், பெரிய பெரிய நோட்டுகள். இது ஒரு எல்லாமே 1900 ஸ்டார்டிங் உள்ள நோட்டு. இந்தியாவில இந்த மாதிரி நோட்டு இருக்கு. ஓகே சார், ஓகே. பாருங்க, உங்களுக்கு எல்லா வகையான நோட்டுமே இருக்கா. அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண எல்லா நோட்டுமே இவங்க வச்சிருக்காங்க. எல்லாமே கலெக்ஷனா எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ இங்க வந்து நீங்க இப்படி கலெக்ட் பண்றீங்க, அது உங்களுக்கு ஒரு ஹாபியா இருக்கு, இது மாதிரி ஹாபி கலெக்ட் பண்றது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இங்க வரலாம். எல்லா நாட்டுக்கான எல்லா கரன்சியுமே இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கரன்சிலே அரசாங்க காலத்து கரன்சி இருக்கு, அவங்க காலத்து அரசாங்க காலத்து கரன்சியுமே இவங்க வச்சிருக்காங்க. இந்த நாணயவியல் சம்பந்தமா, கலெக்ஷன் சம்பந்தமா நிறைய ஃபேக் நியூஸ் வருது. உதாரணத்துக்கு 756 போட்டா பல லட்சம் போகுது, அந்த காயின் இருந்தா இவ்வளவு லட்சம் போகுது, அவ்வளவு லட்சம் போகுது. அதெல்லாம் நிறைய காயின்லாம் நிறைய நியூஸ், ஃபேக் நியூஸ். சில காயின் போகுது, அதே சமயத்துல அது எல்லா டைமும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்ல. ரொம்ப அபூர்வமான காயின் இருந்தா சில காயின் போகுது. இவங்க நம்ம ஜனங்களை எல்லாருக்கும் தப்பான ஒரு நியூஸ் கொடுத்து நடைமுறையில உள்ள 5 ரூபாயோ 10 ரூபாயோ லட்ச ரூபா போகுது, கோடி ரூபா போகுதுன்னு நிறைய பேரை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி வேண்டாம், அதெல்லாம் நம்பாதீங்க. நார்மலா எல்லாத்துக்கும் புக் ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. காயின்ஸுக்கு, கரன்சிக்கு இந்த ரெஃபரன்ஸை நீங்க படிங்க, உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். தேவைன்னா எங்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு இது மார்க்கெட் இந்த விலை இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நிர்ணயம் பண்றோம். நிர்ணயம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றோம். உள்ள விவரத்தை உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஃபேக் நியூஸை நம்பாதீங்க. எல்லாமே லட்சம் கோடி சொல்லி சொல்றதெல்லாம் சுத்த ஏமாத்து வேலை. அப்படி பண்ண வேண்டாம். அப்படி பண்றவங்க நிப்பாட்டுங்க தயவு செஞ்சு, பிளீஸ். மக்கள் பாவம், ஒரு காயின் வச்சுட்டு நடைமுறையில உள்ள 5 ரூபாய் வச்சுட்டு 5 லட்சம் கிடைக்குமா 50,000 கிடைக்குமான்னு அலையிறாங்க. அப்படி ஒரு நியூஸே கிடையாதுங்க. மக்களை தயவு செஞ்சு ஏமாத்த வேண்டாம்னு நினைக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இவங்க கிவ்அவே தர போறாங்கன்னு சொன்னல. இந்த பாருங்க, இது பிரதமர், நம்ம நாட்டின் பிரதமர் மோடியோட டேட் ஆஃப் பர்த் வாங்க 17/9/50. ஓகேவா? அதே போல இங்க நார்மலாவே உங்களோட டேட் ஆஃப் பர்த்துக்கு உங்களுக்கு நோட்ஸ் ஏதாவது கிஃப்ட் அவங்க பண்ணணும் இல்ல பிரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க பே பண்ணி அவங்களுக்கு வாங்கிக்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஃப்ரீயா 10 பேருக்கு இந்த 20 ரூபா நோட்டு, அப்படி இல்லைன்னா இந்த 10 ரூபா நோட்ல அவங்க பண்ணி கொடுக்க போறாங்க. இது உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை
3 பேருக்கு ஷேர் பண்ணணும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 3 பேருக்கு ஷேர் பண்ணி அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க கமெண்ட்ல ரேண்டமா ஏதாவது ஒரு கமெண்ட் நீங்க கொடுத்துருக்கணும். இது நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த ஒரு மாசம், அதாவது இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ண ஒரு மாசத்துக்குள்ள இந்த வீடியோ 1 மில்லியன் ரீச் ஆயிடுச்சுன்னா 10 பேருக்கு நம்ம சேனல் சார்பாகவும் இவங்க ஷாப் சார்பாகவும் உங்களுக்கு 10 பேருக்கு இதை கிவ் அவே தருவாங்க. இது உங்களுக்கு வேணும்னா நீங்க உடனே இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. இது போல இன்னும் டீடைல்ஸா வேற ப்ராடக்ட், யூனிக்கான ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணிங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்.